இந்த தேனீக்கெல்லாம் ரொம்ப சின்னதான சாதுவான பூச்சிகள். இந்த தேனி வந்து ஒரு தடவை நம்மளை கொட்டினா அந்த தேனி வந்து செத்துரும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தேனீகள்லாம் வந்து கூட்டமாக தான் வாழுமா. ஒரு தேன் கூட்டில் சுமார் 60,000 தேனீகள் மேலே இருக்குது. இதில் ட்ரோன் பி, ஒர்க்கர் பி, அதுக்கப்புறம் குவீன் பின்னு சொல்லிட்டு 3 வகையாக இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் பீக்கு வந்து ஸ்டிங் இருக்காதான், அதாவது கொடுக்கு இருக்காது. ஆனால் ஃபீமேல் பீக்கு இந்த கொடுக்கு இருக்குது. அதனால் ஆண் தேனீக்கள்லாம் நம்மளை கொட்டாது, பெண் தேனீக்கள் தான் நம்மளை கொட்டும். இந்த தேனீக்கெல்லாம் ரொம்ப சாதுவான பூச்சின்றதுனால அதுவாலாம் நம்மளை வந்து கொட்டாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ண தான் அந்த தேனீக்கெல்லாம் நம்மளை வந்து கொட்டும். இப்படி கொட்டினதும் தேனியோட கொடுக்கு வழியாக 50 மில்லிகிராம் ஆப்பிஸ் மெலிஃபெரான்ற விஷம் வந்து நம்ம சதைக்குள்ளே போகுது. அப்படி போகும்போது நம்ம சதையெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால தான் தேனி கொட்டின இடம்லாம் நம்மளுக்கு வீங்குது. இப்போ ஒரு தேனி வந்து நம்மளை கொட்டிச்சுன்னா அதோட கொடுக்கு வந்து நம்ம சதையில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த தேனியால் அதோட கொடுக்கை எடுக்க முடியாமல் அந்த கொடுக்கு உடஞ்சிரும். அப்படி உடையும் போது தேனிக்குள்ளே இருக்கிற டைஜஸ்டிவ் ட்ராக், அதுக்கப்புறம் மசில் நோலாம் வெளியே வந்துடுது. இதனால தான் அந்த தேனி சாகுது. ஸோ இனிமேல் நீங்கள் தேனியை பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண போய் அதை நம்மளை கொட்டி பாவம் செத்துரும். வேண்டாம். சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவன் அதை பற்றி சொல்கிறான். ஃபோர்ஸ்னால் என்ன, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னது, கியர் பற்றி சொல்கிறது.